வணக்கம் ராஜி. திண்டுக்கல் பேருந்து நிலையத்தில் கடந்த வாரம் சனிக்கிழமை முகமது இர்பான் என்ற நபர் தனது நண்பர்களுடன் இருசக்கர வாகனத்தில் வந்தபோது ஆறு பேர் வழிமறித்து முகமது இர்பானை தலை மற்றும் உடலில் வெட்டி படுகொலை செய்தனர். இந்த கொலை வழக்கில் திண்டுக்கல் நகர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை தேடி வந்தனர். இதில் 6 பேர் குற்றவாளிகள் என கூறப்பட்ட நிலையில் 4 பேர் நேற்று கைது செய்யப்பட்டனர். ரிச்சர்ட் சச்சின், எடிசன் சக்கரவர்த்தி, மார்டின் நிதிஷ், பிரவீன் லாரன்ஸ் ஆகிய 4 பேரை நேற்று கைது செய்தனர். இதில் எடிசன் சக்கரவர்த்தி, மார்டின் நிதிஷ், பிரவீன் லாரன்ஸ் ஆகிய 3 பேரை நேற்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் ரிச்சர்ட் சச்சினை விசாரணைக்காக காவல் நிலையத்தில் வைத்திருந்தனர். இன்று அதிகாலை ரிச்சர்ட் சச்சினிடம் விசாரணை நடத்துவதற்காகவும் அதேபோல் அவர் கொலைக்கு பயன்படுத்திய ஆயுதங்கள் மற்றும் கொலை செய்யும் சம்பவத்தில் ஈடுபட்ட பொழுது அவர்கள் அணிந்திருந்த உடைகள் ஆகியவை எங்கு பதுக்கி வைத்திருக்கிறார்கள் என்பது குறித்து விசாரணை நடத்தியுள்ளனர். அதில் திண்டுக்கல் சிலுவத்தூர் ரோடு பகுதியில் உள்ள மாலப்பட்டி அருகே சுடுகாட்டு பகுதியில் புதைத்து வைத்திருப்பதாக ரிச்சர்ட் சச்சின் கூறியதை அடுத்து காவல்துறையினர் பலத்த பாதுகாப்புடன் அதிகாலை அழைத்து சென்றுள்ளனர். இதில் அழைத்து சென்று சம்பவ இடத்தில் உள்ள ஆயுதங்களை எடுத்து தருமாறு கூறியுள்ளனர். அப்போது அங்கு மறைத்து வைத்திருந்த அரிவாளை எடுத்து ரிச்சர்ட் சச்சின் காவலர் அருண் பிரசாத்தை கையில் வெட்டியுள்ளார். கையில் வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்ப முயன்ற பொழுது வடக்கு காவல் நிலைய ஆய்வாளர் வெங்கடாஜலபதி பாதுகாப்புக்காக வைத்திருந்த கைத்துப்பாக்கியால் ரிச்சர்ட் சச்சினின் வலது காலில் சுட்டு பிடித்துள்ளனர். ரிச்சர்ட் சச்சின் மற்றும் அதேபோல் காவலர் ஆய்வாளர் இருவரையும் உடனடியாக திண்டுக்கல் தலைமை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அழைத்து சென்றனர். தற்போது ரிச்சர்ட் சச்சின் அங்கு சிகிச்சை பெற்று வருகிறார். அதேபோல் ரிச்சர்ட் சச்சினால் வெட்டுக்காயமடைந்த காவலர் அருண் பிரசாத்தும் தற்போது இதே மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். கடந்த 6 நாட்களில் 4 கொலைகள் நடந்த சம்பவமும் அதேபோல் நேற்று ஆசிரியர் வீட்டில் 100 பவுன் கொள்ளை என தொடர்ந்து திண்டுக்கல்லில் பரபரப்பான சம்பவங்கள் அதேபோல் கொலை சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதை அடுத்து இன்று காலை கொலை குற்றவாளி ரவுடி மீது காவல்துறையினர் துப்பாக்கியால் சுட்டது சம்பவம் இப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இச்சம்பவத்தால் ஆங்காங்கே திண்டுக்கல் மாவட்டத்தை சுற்றியுள்ள ரவுடிகளும் அச்சத்தில் உள்ளனர். தற்போது டிஐஜி விசாரணைக்கு வர உள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் திண்டுக்கல் காவல்துறை கண்காணிப்பாளர் பிரதீப் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தற்போது விசாரணையை மேற்கொண்டுள்ளார். ராஜி, விவரங்களுக்கு நன்றி நாட்ராயன்.